வாடி ராசாத்தி புதுசா பழசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி வரியா புலியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா உன் பேர மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு 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 தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும் திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும் விட்டு வாடி ராசாத்தி உன்ன நீயே காப்பாத்தி ராசாத்தி ராசாத்தி பொட்ட புள்ள போக உலகம் பாத போட்டு வைக்கும் முட்டு சந்து பார்த்து அந்த ரோடு போய் நிற்கும் படங்காட்டும் ஏமாத்தி கலங்காதே ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றும் இல்லையே, கண்மணி கேளடா நீ என்றன் சொல்லையே. செல்வம் பிறக்கும் நாம் தந்திடில் தீர்ந்திடும், கல்வி தருந்தொடும் மிக சேர்ந்திடும். கல்வி உள்ளவரே கண்ணுள்ளார் என்னலாம், கல்வி இல்லாதவர் கண் புண்ணென்றே பண்ணலாம். கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் கடமை, கற்பதுவே உன் முதற்கடமை. இளமை கல்லென இசைக்கும் ஔவையார், இன்ப கருத்தை நீ சிந்திப்பாய். செவ்வையாய் இளமை கழிந்திடில் ஏறுமோ கல்விதான், இப்பொழுதே உன் இனித்திடும் தேன். இன்று நம்முடைய அரங்கம் மாணவர் கல்வி அரங்கம். பெண்களால் முன்னேறக்கூடும் நம் வன்தமிழ் நாடும் என் நாடும், கண்களால் வழிகாண முடிவதைப் போல பெண்களால் முன்னேறக்கூடும். ஆம் மாணவர்களே, பெண் கல்வியும் பாதுகாப்பும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார் திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் கோ கீதா அவர்கள். நல்ல சிந்தனையாளர், பாரதிதாசனின் புரட்சி பெண்ணாக வாழ்பவர், தமிழார்வம் உள்ளவர், கலையார்வம் மிக்கவர், கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், படைப்பாளர் என பன்முகத் திறமை கொண்டவர். அம்மையார் முனைவர் கோ கீதா அவர்களுக்கு என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து மாணவர் கல்வியும் பதற்ற நிலைகளும் என்ற தலைப்பில், அதாவது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் இவர்களுக்கு ஜூன் ஜூலை மாதங்களில் ஏற்படும் பதற்றங்கள் குறித்து உரை வழங்குகிறார் திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் மு பாலமுருகன் அவர்கள். இவர் பல மேடைகளை கண்டவர், பல நூல்களை வெளியிட்டுள்ளார். நல்ல கல்வியாளர், சீரிய சிந்தனையாளர். இவருக்கு நம் அலைவரிசையின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குகின்றேன். அண்மை காலத்தில் நம் சமுதாயத்தில் வன்முறை கலாச்சாரம் வளர்ந்து வருகிறது. இன்று உயிருக்குள்ள மதிப்பு வெகுவாய் குறைந்துவிட்டது. இரக்க உணர்வும் ஈகை குணமும் மனித உள்ளங்களில் வற்றி வருகின்றன. நம் நாட்டின் பழைய தொன்மை வாய்ந்த நாகரிகத்தின் பிடிப்பும் ஒழுக்க நெறிகளின் கட்டுப்பாடும் தளர்ந்து போய் கொண்டு இருக்கின்றன. நாம் புத்தரின் போதனைகளை மறந்துவிட்டோம், கலாமின் அறிவுரைகளை மறந்துவிட்டோம். இவர்களையெல்லாம் கடந்த ஒரு சகாப்தத்தின் பிரதிநிதியாக நினைக்க தொடங்கிவிட்டோம். மனிதனின் நீண்ட வரலாற்றில் இரத்தக்கரை படிந்த ஏடுகளே ஏராளம். மனிதனிடம் காடும் வன்முறை மாற வேண்டும். அப்படி மாற வேண்டும் எனில் மாணவர் சமுதாயத்தால் மட்டுமே முடியும். ஆகவே இவற்றில் ஏதாவது ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியே இவ்வரங்கமாகும். நாம் அனைவரும் இணைந்தால் நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருமே சிந்திப்போம், மாற்றத்தை நோக்கி செயல்படுவோம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே,
கல்வி கற்போம், நல்ல சிந்தனையை பெறுவோம், இனம் மதம் கடந்து மனிதநேயம் வளர்ப்போம், ஒழுக்கத்தை பேணுவோம், மனிதம் தழைக்கட்டும், நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும், ஓது பற்பல நூல்கள் கற்கவும், இலகு சீருடை நாட்டிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை குணர்ந்திங்கே திலக வாணுதலார் நங்கள் பாரத தேசம் ஓங்க உழைத்திடல் வேண்டுமாம். விலகி வீட்டில் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொலிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். உயராய்வு மற்றும் வேல் அறக்கட்டளை வாயிலாக உங்களுடன் மீண்டும் இணைவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய அரங்கம் மாணவர் கல்வி அரங்கம். அரங்கின் முதல் உரை பெண் கல்வியும் பாதுகாப்பும் என்பதாகும். ஒரு காலத்தில் பெண்களுக்கான கல்வி உரிமைக்காக போராட வேண்டியிருந்தது. இன்று பணிபுரிய வெளியிடங்களுக்கு செல்லும் பெண்கள் குறித்தும், குறிப்பாக பள்ளிக்கு செல்லும் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்தும் அச்சப்பட வேண்டியுள்ளது. நாளும் நடக்கும் நிகழ்வுகள் நம்மை பதட்ட நிலையிலேயே வைத்துள்ளன. இத்தகைய நெருக்கடியான காலகட்டத்தில் வேல் அறக்கட்டளை பெண் குழந்தை செல்வங்களை உடைய பெற்றோர்களுக்காக, சகோதரிகளை உடைய சகோதரர்களுக்காக நன்மை தரும் ஒரு அரங்கத்தை ஏற்பாடு செய்துள்ளது. இன்றைய அரங்கில் சமூக நலனுக்காக தம் பொன்னான நேரத்தை நமக்காக செலவிட்டு கருத்துக்களை வழங்கி இருப்பவர்கள் திருவிக அரசு கலைக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் கோ. கீதா அவர்கள். அம்மையார் திருவிக கல்லூரியின் முதல்வராக பொறுப்பேற்றது முதல் கல்லூரி மற்றும் மாணவர்களின் நலனுக்காக பல்வேறு முயற்சிகளை செய்துள்ளார்கள். கல்லூரியில் பயிலும் மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி அவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயார் ஆவதற்கான நூலக வசதிகளையும் இலவச பயிற்சிகளையும் ஏற்பாடு செய்து தந்துள்ளார்கள். மாணவர்களின் கலையார்வத்தை வளர்ப்பதற்காக பல்வேறு பயிற்சி களங்களை அமைத்து கொடுத்துள்ளார்கள். கல்லூரிக்கு தேசிய தர மதிப்பீட்டு குழுவை வரவழைத்து கல்லூரியின் தரத்தை உயர்த்தியுள்ளார்கள். இதுபோல் பல்வேறு சாதனைகளை திருவிக கல்லூரிக்காக செய்துள்ளார்கள். அம்மையாரின் கல்வி பணி மற்றும் சமூக நல பணிகளுக்காக அவர்கள் பெற்றுள்ள விருதுகள் ஏராளம். இன்று நேற்று துவங்கியதல்ல அவர்கள் பெற்றுள்ள விருதுகள். 1979 நன்னடத்தைக்கான விருதை பொறையாறில் அவர்கள் பணிபுரிந்த கல்வி நிறுவனம் வழங்கியுள்ளதிலிருந்து துவங்குகிறது பட்டியல். சிறந்த பேச்சாளர் விருது 1983 சதுரங்க விளையாட்டிற்கான சாம்பியன்ஷிப் விருதை 1986 பெற்றுள்ளார்கள். 1999 தமிழக காவல்துறையிடமிருந்து சமூக சீர்திருத்தவாதி என்ற விருதை பெற்றுள்ளார்கள். சிறப்பான சேவைக்கான லயன்ஸ் கிளப்பிடமிருந்து பெஸ்ட் பிரசிடென்ட் அவார்டை 2000 பெற்றுள்ளார்கள். சொல்லின் செல்வி என்ற விருதை 2003 பெற்றுள்ளார்கள். WEM என்ற நிறுவனம் சிறந்த சமூக சேவகர் விருதை 2010 வழங்கியுள்ளது. தமிழ் தாரகை என்ற பட்டத்தை 2014 லயன்ஸ் கிளப் வழங்கியுள்ளது. கீதம் கல்ச்சுரல் அகாடமி சிறந்த சமூக சேவகி என்ற பட்டத்தை 2016 வழங்கியுள்ளது. இதே நிறுவனம் 2017 கண்ணதாசன் விருதையும் வழங்கியுள்ளது. மக்கள் பாதை என்ற அமைப்பு 2017 சிறந்த பெண் சாதனையாளர் விருதை வழங்கியுள்ளது. தொழில் சார்ந்த நிபுணத்துவம் பெற்றுள்ளமைக்கான விருதை ரோட்டரி கிளப் 2018 வழங்கியுள்ளது. பத்திரிகையாளர் யூனியன் வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்கி சிறப்பித்துள்ளது. 2019 லயன்ஸ் கிளப்பின் கல்வி பாரதி விருது, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ட்ரஸ்ட் சார்பாக பாரத மாதா விருது, 2019 கீதம் அகாடமியின் சிறந்த ஆளுமைக்கான விருது என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஒரு பெண்ணாக தன் அறிவால்
சமூக சேவையால் இத்தனை உயரங்களை எட்டுவதற்கு ஆயிரம் தடைகளை தாண்டி தன்னை தானே தற்காத்து கொண்டு அசைக்க முடியாத ஆளுமையாக நம் கண்முன் நிற்கும் முதல்வர் கீதா அம்மையாரின் அனுபவ உரை நிச்சயம் பெண் சமூகத்திற்கு சிறந்த வழிகாட்டுதலாய் அமையும் என்பதற்கு அவர்களின் கல்வியும் அறிவும் சேவையும் அதனால் பெற்றுள்ள விருதுகளுமே சான்றாக அமையும். வாருங்கள், அம்மையாரின் உரையை கேட்டு நலம் பெறுவோம், பெண்களை பாதுகாப்போம். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனி பசுப்பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர்ல நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இந்த நாள் வாழ்வின் இனிய நாள். பெண்களுடைய கல்வியும் அவர்களுடைய பாதுகாப்பும். கால மாற்றம் என்பது அப்படியே கண்ணி வைக்கிற நேரத்தில் மாறி மாறி ஓடக்கூடியது. கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் கூட காலப்போக்கில் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. பெண்களுடைய கல்வி அப்படிங்கிறது எங்களுடைய பாட்டி காலத்தில் பார்த்தா அவங்க பள்ளிக்கூடத்துக்கே போனதே கிடையாது. ஏன்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, அவங்களுக்கு படிப்பு தேவையில்லை, கல்வி அறிவு தேவையில்லை. அவங்க வீட்டில் நெல் குத்தி அதை அரிசியாக்கணும், அப்புறம் அந்த அரிசியை சாதம் சமைக்கணும், எல்லாத்தையும் கையில் வச்சு அரைக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அவங்க அந்த நெல்லை கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பானையில் வச்சு அவிச்சு அதுக்கப்புறம் அதை கை குத்தலாக அதை குத்தி அதுலேருந்து அரிசி எடுப்பாங்க, அரிசியை இடித்து அவல் எடுப்பாங்க. இது போல் சமையல் வேலைக்கு மட்டும்தான் பெண்கள் அப்படின்னு முதல் காலத்தில் இருந்தாங்க. ஆண்கள் வெளியில் போய் சம்பாரிச்சிட்டு வரணும், பெண்கள்லாம் வீட்டிலையே இருக்கணும். இப்போ கல்வி அப்படிங்கிறது வெறும் ஏட்டுக்கல்வி மட்டுமல்ல, வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு கல்வி முறை தான். அப்போ அந்த குருகுல கல்வியில் எப்படி இருக்குன்னா, மாணவர்கள் ஆசிரியர்களை தேடி போய் அவங்க வீட்டில் தங்கியிருப்பாங்க. அப்போ பெண்களால் அங்கே தங்கியிருக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் பெண்கள் வெளியில் போகிறது அப்படிங்கிறதே ஒரு தப்பு, ஒரு கற்பு என்கிற ஒரு மோசமான ஒரு கயிறால் அவர்கள் கட்டப்பட்டிருந்தால். என்னுடைய அம்மா காலம், என்னுடைய அம்மா 3ஆவது தான் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய கையெழுத்தை மட்டும்தான் போட தெரியும். அது கூட அந்த எழுத்தை கோணல் மாணலாக எழுதுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கணக்கெல்லாம் மனதாலேயே தெரியும். இப்போ அவங்களுடைய காலகட்டத்தில் எப்படின்னா, ஒரு 3ஆவது வரைக்கும், அதாவது பெண் ஓரளவை அடையிற வரைக்கும் அவள் பள்ளிக்கு போகலாம், அதுக்கப்புறம் போகக்கூடாது, வீட்டிலே இருந்தாங்க. அடுத்ததாக என்னுடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கல்லூரிக்கு போய் படிச்சுட்டு வேலைக்கு போகிறது. இன்றைக்கி என்னுடைய மகள் வெளிநாட்டில் படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. இப்போ இந்த பெண் கல்வி அப்படிங்கிறது அன்னையிலேருந்து இன்னையிலேருந்து அதனுடைய முறைகள் மாறி இருக்கு. ஆனால் பெண்களுடைய அந்த மனதினுடைய விஸ்தாரணம் நிறையா இருக்குன்னு நிச்சயமாக இல்லை. பெண்கள் இன்றைக்கி கல்லூரிக்கு போகிறாங்க, பாடம் படிக்கிறாங்க. பெண் கல்வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு ஆணுக்கு கொடுக்கப்படும் கல்வி என்பது அவனுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகின்ற கல்வி. ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா அவளுடைய குடும்பத்துக்கே கொடுக்கின்ற ஒரு கல்வி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனாலும் இப்போ ஒரு ஆண் படிச்சுட்டு வேலைக்கு போகும்பொழுது அவனுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் பெண் படித்து விட்டு மேலே போகும்பொழுது ஒரு காலத்தில் நிலைப்படியை தாண்டாதவளாக இருந்தால், அடுத்த ஒரு காலகட்டத்தில் ஒரு கட்டுப்பட்ட கூட்டுக்குள் இருந்தால், ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சிறகடிக்கும் ஒரு வானம் பாடியாக என்ன வேணாலும் படிக்கலாம், எந்த நாட்டில் வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திர புறவையாக தான் இன்றைக்கி பெண் கல்வி இருக்கிறது. சரி, அது எதுக்கு? கல்விங்கிறது கற்றுக்கொள்வது, அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் தானே அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் கல்வி கற்றுக்கிறதுக்கு வரணும்னா அவளுடைய குடும்பத்தை தாண்டி அவள் வரணும். ஆனால் ஒரு ஆண் கல்வி கற்க வரணும்னா அந்த குடும்பமே அவனை தாங்கி கொண்டு அந்த கல்விக்கு அனுப்புகிறார்கள். அப்புறம் இந்த பெண் கல்வி அப்படிங்கிறது வெறும் ஏட்டிக் கல்வி மட்டுமல்ல,
இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நிறைய மாணவிகள், அதாவது அது காரணம் சிலவற்றிற்கு தெரிகிறது, காரணம் பலவற்றிற்கு நமக்கு தெரியல. மாடியிலேருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்வது, இல்லை விஷம் சாப்பிட்டு தற்கொலை செய்து கொள்வது, இது போன்ற கோழைத்தனமான முடிவுகளை படிக்கின்ற பெண்கள் எடுக்கிறார்கள். அன்னைக்கு படிக்காத என்னுடைய அத்தை கணவன் இறந்த பின்னும் குழந்தைகள்லாம் இல்லாத பொண்ணும் தனி ஒருவளாக தைரியமாக நின்று இந்த சமுதாயத்தை எதிர்த்து நின்று ஜெயிச்சு ஒரு வீர பெண்மணியாக இருந்தார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பள்ளி படிக்கிற பெண்களும் சரி, கல்லூரியில் படிக்கிற பெண்களும் சரி, இல்லை படித்து முடிச்சுட்டு வேலையில் இருக்கிற பெண்களுக்கு கூட தைரியம் இருக்கா அப்படின்னா இல்லை, கோழைத்தனமான முடிவுகளை எடுக்கிறார்கள். இப்போது அது என்ன விதமான தேர்வாக இருக்கட்டும், இல்லை அது எந்த விதமான ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், அவர்கள் அதனை எதிர்கொள்கின்ற ஒரு சக்தியினை இந்த கல்வியை ஏற்படுத்தி தரணும். அதாவது படிக்காத ஒரு பெண்ணுக்கும் படிக்கின்ற ஒரு பெண்ணுக்கும் வேறுபாடு இருக்கணும். படிக்காத பெண் நம்பிக்கையற்றவளாக இருந்தால் கூட நாம் அவளுக்கு நம்பிக்கை கொடுத்து விடலாம். ஆனால் படிக்கின்ற பெண் ஒரு நம்பிக்கையற்றவளாக இருக்கிறார் என்றால் பெண் கல்வியில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு நெருடல், ஒரு இடறி இருக்கிறது. அதை எப்படி நம்ம போக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அந்த 9வது வரைக்கும் எல்லாரும் பாஸ் ஆகிடுறாங்க, அதுக்கப்புறம் 10வதுல ஒரு நல்ல மதிப்பெண்ணோட, அதாவது +1ல் ஒரு நம்ம நினைக்கிற குரூப் ஒன்றில் அந்த பொண்ணு அம்மாவும் அப்பாவும் என்ன குரூப் கிடைக்கிறாங்களோ அது கிடைக்கிற அளவுக்கு படிக்கணும். அப்புறம் +2ல் என்ன பண்ணோம், ரொம்ப நல்ல மார்க். ஒரு பெண்ணுடைய கல்வி இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, 9வது வரைக்கும் எல்லோரும் பாஸ் ஆகிட்டோம், 10வதுல +1ல் ஒரு நல்ல குரூப் சேர்கிற அளவுக்கு கிடைக்கணும், அதுக்கப்புறம் ஒரு டிகிரி வாங்குகிறோம், அப்புறம் கல்யாணம், குழந்தை, இப்படி ஒரு சர்க்கிளாக இருக்குது. இளம் வயதில் அம்மா அப்பாவுக்கு அடிமைகள், அதுக்கப்புறம் திருமணமானவன கணவனுக்கு அடிமை, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு அடிமை, இப்படி ஒரு அடிமையாகவே வாழ்க்கை இருக்கிறது. சரி, பெண் கல்வி கற்றுவிட்டால் அவளுக்கு எல்லா சுதந்திரமும் வந்துச்சா? இல்லைங்க. ஒரு கவுன்சிலராக ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள் என்றால் அவள் ஒரு டம்மியாக இருக்கா? அவளுக்கு பின்னால் அந்த எடுக்கின்ற முடிவுகளை எடுக்கின்ற ஒரு முக்கியமான புள்ளியாக அவளுடைய திருமணமாகிய ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள். அப்படி பார்த்தா முடிவெடுக்கின்ற இடத்தில் யார் இருக்கிறான்னு பார்த்தா, திருமணமான பெண்ணாக இருந்தால் கணவன் இருக்கிறான், இல்லைன்னா அண்ணனும் அப்பாவும் இருக்காங்க. அப்போது இந்த பெண் கல்வி என்ன சொல்லித்தருது? பூகோளம், சரித்திரம், அறிவியல், கணக்கு இது படித்தா போதுமா? இல்லைங்க, வாழ்க்கை கல்வியை சொல்லித்தரணும். நாங்கள் படிக்கும் பொழுதுலாம் நான் ஒரு கிறித்துவ பள்ளியிலே படித்தேன், ஃபாத்திமா ஸ்கூலில். அங்கே ஹிந்துக்களுக்கெல்லாம் நல்லொழுக்க வகுப்புகள் இருக்கும், அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் பைபிள் கிளாஸ் இருக்கும். அந்த நல்லொழுக்க கிளாஸில் என்ன சொல்லி தருவாங்கன்னா, ஒரு கதையை சொல்லி, ஒரு நீதி கதையை சொல்லி, இதுலேருந்து என்ன நீதி கிடைக்குது, இப்போ காக்கா கதையை சொல்லிவிட்டு அதெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. வாழ்க்கையை சொல்லி தருவாங்க. தைரியமாக எதிர்கொள்கிற அந்த எல்லா விதமான இதையும் அவர்கள் அந்த கதை மூலமாகவே சொல்லி தருவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய குழந்தைங்க இருந்தாங்க, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. அப்போ பெண்களுக்கு இந்த கல்வி என்பது ஒரு பேர்டனாகவே இல்லை, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இல்லை. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து, அதாவது அண்ணனுடைய புத்தகத்தை தங்கச்சி கொடுப்பாங்க, தங்கச்சியோட புத்தகத்தை தம்பிக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலங்காலமாக புத்தகங்கள் கூட பரிமாறப்பட்டு குடும்பங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் ஒத்த பிள்ளை. அதனால் என்ன ஆகுதுன்னா, முடிவெடுக்கின்ற அதிகாரம் அவளுக்கே கொடுத்துட்றாங்க. அதனால் இன்றைய பெண் கல்வியில் பெண்கள் PhD வரைக்கும் படிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபோரன்சிக் சயின்ஸ் படிக்கிறாங்க, ஒரு பைலட்டாக போகிறாங்க, ஒரு ரயில்வேயில் டிரைவராக கூட இருக்காங்க. ஆனால் அந்த பெண் கல்வி அவங்களுக்கு தைரியத்தை சொல்லித்தருதா? இக்கட்டான சூழ்நிலையில் அதை எப்படி சமாளிக்கணுங்கிறத சொல்லித்தருதானா? இல்லை. அப்படி இருந்திருந்தால் இந்த மாதிரி கோழைத்தனமான தற்கொலைகள் இருக்காது. எதிர்த்து நிற்கின்ற பெண்ணாக அவள் இருந்திருப்பார். அன்னைக்கு தமிழ் பெண் முரத்தால் புலியை அடித்து துரத்தினாலாம். இன்னைக்கு எந்த பெண்ணுக்கும் எதையும் எதிர்கொள்கிற ஒரு தைரியமும் அப்படி ஒரு இலக்கும் இல்லை. அப்படி இருந்தாலும் அது பலரால் போற்றப்படுவதும் இல்லை. அதனால் இனி வருங்காலங்களில் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர்கள் எந்த அளவிற்கு அவர்களால் படித்து வாழ்க்கையில் உயர முடியுமோ அது மாதிரி உயரணும். அது மட்டும் இல்லை, அந்த பெண் கல்வி என்பது அவளுடைய உடல் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான். அப்படியெல்லாம் அவளுக்கு அந்த அறிவு வேணும். இது குட் டச்சா பேட் டச்சா,
இந்த பார்வை எப்படி இருக்கிறது, இந்த பெண்களை நாம் சொல்லி சொல்லி வளர்க்குறோமே தவிர ஆண்களை எப்போவுமே நம்ம பெண்கள் ஒரு போகப் பொருள் அல்ல, ஒன்றை மாதிரியே அதுவும் ஒரு உயிர் உள்ள ஒரு மனிதன்தான், அதுக்கும் உணர்வுகள் இருக்குது, அதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கும் உடல் இருக்குது, அதற்குள்ளே ஒரு ஆன்மா இருக்குது, அதில் ஒரு உயிர் துடிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா இந்த பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயமே வராது. பிற பெண்ணை பார்க்கும் பொழுது உனக்கு ஒரு தோழியாக இருக்கலாம், ஒரு தங்கையாக இருக்கலாம், இல்லை ஒரு பக்கத்து வீட்டு பெண்ணாக கூட நீ நினச்சிக்கலாம். ஆனால் ஒருபோதும் பெண்ணை ஒரு போகப் பொருளாக, ஒரு குழந்தை பெற்கின்ற ஒரு எந்திரமாக மட்டும் நினைக்கக்கூடாது. அதனால் அந்த தைரியத்தை இந்த பெண் கல்வி கொடுக்கணும். பெண் கல்வி ஏற்றளவி நாம் வளர்ந்துருக்கிறோம். எல்லா விஷயங்களையும் படிக்காத பெண்களே நீ கிடையாது, கையெழுத்து போட தெரியாத பெண்களே கிடையாது. ஆனால் தைரியமாக இந்த சமுதாயத்தில் ஏற்படுகிற அது பாலியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அது மாமியார் மாமனார் கொடுமையாக இருந்தாலும் சரிதான், இல்லை அது ஒரு பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், இல்லை படிப்பாக இருந்தாலும் சரி, அதை எதிர்கொள்கிற ஒரு துணிச்சலை இந்த பெண் கல்வி நமக்கு கொடுக்கணும். அடுத்தது பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது அன்றைக்கு எல்லாமே இப்போ இந்த பெண்களுடைய இந்த வாழ்க்கையை எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய வேறுபாடுகள் இருக்குது. முதல்ல டீச்சராக போனவங்க யாருன்னா சாவித்ரி புலே. அவங்க என்ன பண்ணுறாங்களாம், பள்ளிக்கு ஒரு புடவையை கட்டிட்டு போவாங்களாம், வழி நெடுக சாணி தண்ணியை கரைச்சி அவங்க மேலே கொட்டுவாங்களாம். அதனால் எப்போவும் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு 2 புடவை வச்சுருப்பாங்களாம். இந்த போய் சேர்ந்த உடனே அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த சாணி தண்ணி பட்டிருக்குல்ல, அந்த புடவையை கட்டி வச்சுட்டு இன்னொரு புடவையை மாற்றிக்கொள்வார்களாம். அதே மாதிரி அன்றைக்கி பெண்கள் ஆண்களோடு சேர்ந்து படிக்கக்கூடாது, இடையில ஒரு திரைச்சாலை கட்டியிருப்பாங்க, இந்த பக்கம் ஆண்கள் படிப்பாங்க, அந்த பக்கம் பெண்கள் படிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நாடகங்களில் கூட பெண்கள் பெண்களோட நடிக்கலாம் ஆண் வேடம் தரித்து, ஆண்கள் ஆண்களோடு நடிக்கலாம் பெண் வேடம் தரித்து, இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தது. பாதுகாப்பு அப்படிங்கிறது அன்றைக்கி வீட்டோடு சரியாக போச்சு. ஏன்னா பெண் வெளியிலே போகல, வீட்டை தாண்டி அந்த நிலப்படி அருகாப்படி இல்லையா, அதை தாண்டி போனால்தான் அவளுக்கு பாதுகாப்பு பிரச்சனை வரும். மற்றபடி வீட்டை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு அது ஒரு கோட்டை. இந்த பாலியல் பிரச்சனைகளோ இல்லை மனப்பிரச்சனைகளோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரியான எந்த விதமான விஷயங்களும் இல்லை. ஆனால் இப்போ பெண் என்ன பண்ணிட்டான், முதல்ல அந்த காலத்தில் படிக்காத பெண் ஓரளவுக்கு வீட்டு வேலைகள் தெரிஞ்சால் போதும் அவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு படித்த பொண்ணாக இருக்கணும், அவள் கொஞ்சம் குணமடியாக இருக்கணும், அவளை கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி பணமும் இருக்கணும், படிப்பும் இருக்கணும், பொண்ணு வேலைக்கும் போகணும், வீட்டு வேலையும் செய்யணும், அந்த மாதிரியான பெண்ணை தேடுகிறார்கள். அப்போ இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது அன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் தேவையில்லை. ஏன்னா அவள் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறா, அவள் வீட்டை விட்டு வெளியில் போனால் தான் அவளுக்கு பல்வேறு விதமான மனிதர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சரி, அதுக்கப்புறம் காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு, என்னுடைய அக்காலாம் இல்லை என்னுடைய வாழ்க்கையிலே சரி, இரவு 8 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதே தெருவில் உள்ள பெரியம்மா வீட்டுக்கு போகணுன்னா கூட இந்த பக்கம் ஒருத்தங்க அந்த பக்கம் ஒருத்தவங்க கூட கொண்டு போய் இரவாக விட்டுட்டு ஒரு 2 நாள் கழித்து இன்னொரு ராத்திரி அன்னைக்கு அதே மாதிரி இந்த பக்கம் ஒருத்தவங்க இந்த பக்கம் ஒருத்தவங்க திரும்ப கூட்டம்னு சேருவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்போது அந்த 2 பேரும் அவர்களுக்கு பாதுகாவலர்கள். இந்த நடைமுறை தவறாகவே இருந்தாலும் அங்கே பெண்களுடைய பாதுகாப்பு அதிகமாக இருந்துச்சு. அவர்களை வெளியில் ஒரு பாலியல் பிரச்சனைகளோ இல்லை தரக்குறைவான நிகழ்வுகளோ எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த பெரியவர்களுடைய அரவணைப்போடைய அந்த பெண் பணம். ஆனால் இன்றைக்கி பெண்கள் வெளிநாடுகளில் போய் படிக்கிறார்கள், வெளி ஊரில் போய் படிக்கிறாங்க, வேறு இடங்களில் வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த பாதுகாப்புங்கிறது எப்படி இருக்குன்னா, வேலை பார்க்குற இடங்களிலும் பெண்களுக்கு தொல்லைகள் இருக்கிறது, படிக்கின்ற பள்ளி கல்லூரி எல்லா இடத்துலையுமே பாலியல் சார்ந்த பிரச்சனைகளும் உளவியல் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குது. இது என்ன உளவியல் சார்ந்த பிரச்சனைனா, இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம இது கிடைக்காது அப்படின்னு சொல்லி வளர்க்குறதே கிடையாது. என்னோடய அம்மா ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருந்தாலும் ஒரே ஒரு பிஸ்கெட்டை தான் எடுத்து கொடுப்பாங்க. அடுத்த நாள் ஒரு பிஸ்கெட்டு, அதுக்கு அடுத்த நாள் ஒரு பிஸ்கெட்டு, ஒரு துவையல் அடித்தா கூட அதை 4ஆக பிரித்து வச்சுட்டு ஒரு பங்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி அதுங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அதை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு இது ஒரு போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்ததால் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, ஏதாவது ஒரு இழப்பு ஏதாவது ஒரு தோல்வி வந்தால் துவண்டு போயிடுறாங்க, தற்கொலை முடிவெடுக்கிறாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு தோல்விகளை எதிர்கொள்வதற்கு கற்றுக் கொடுத்தால் பாதுகாப்பு பலப்படும். இப்போ ஆண்கள் தான் ஆண்களுக்கு எதிரியானா இல்லை, பெண்கள்
பெண்களுக்கு எதிரியாக இருக்காங்க. அது புறம் பேசுகிறதா இருந்தாலும் சரிதான், இல்லை ஒருத்தரை பற்றி ஒரு மதிப்பீடு செய்கிறதா இருந்தாலும் சரிதான். பெண்களுடைய எண்ணங்கள் வந்து இன்னும் ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி பெறலை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, பெரிய லாயர்ஸ் இருக்காங்க, பெரிய டாக்டர்ஸ் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்றைக்கி ஜெர்மனியில் என்னுடைய பெண் வந்து போன வாரத்தில் ஒரு ட்ரெக்கிங் போகிறாங்க. தனியாக ஒரு காட்டில் ட்ரெக்கிங் போயிட்டு ஆத்தங்கரையில் போயிட்டு விளையாண்டுட்டு வராங்க. ஆனால் நம்ம நாட்டில் இன்னும் ஒரு பொண்ணு தனியாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர அளவுக்கு பாதுகாப்பு இல்லை. ரோட்டில் படுத்திருக்க பெண் மேலே பாலியல் பிரச்சனைகள் வருது, இல்லை பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாலியல் பிரச்சனைகள் வருது, கல்லூரி இல்லை நம்ம படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனாலும் அங்கேயும் இந்த பிரச்சனைகள் வருது. அதுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னா பெண்கள் தான் பாதுகாப்பு. நீங்கள் தைரியமாக இருக்கணும். எந்த நிகழ்வாக இருந்தாலும் இந்த கற்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசுவதற்கு எழுதுவதற்கு நல்லதாக இருக்கலாம். பட் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரே மாதிரியான கற்பு நிலை தான். உங்களுக்கு ஒன்று இன்னொருத்தவங்களுக்கு ஒன்றுங்கிறதுலாம் கிடையாதுங்க. இப்போ எப்படி அந்த காலத்தில் பெண்கள் வந்து ஒரு முன்னேற்றமான நிலையை அடைச்சாங்கன்னா, இப்போ நம்ம வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்திங்கன்னா ஐடா அப்படிங்கிற ஒரு அம்மையார் என்ன பண்ணுறாங்க, வாசலில் உட்காந்துருக்காங்க. காலையில் ஒருத்தர் ஓடி வர்றாரு, ஒரு ஹிந்து ஓடி வந்து, அம்மா என்னுடைய பெண்ணுக்கு வந்து தலைப்பிரசவமா, ரொம்ப தலை திரும்பி இருக்குதா, அதனால் அவளுக்கு வந்து சரியான சுகப்பிரசவம் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறாம்மா, நீங்கள் கொஞ்சம் வந்து பார்க்குறீங்களான்னு கேட்கும்போது அந்த அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மருத்துவர் இல்லை, என்னுடைய அப்பா மருத்துவர், வரலாமான்னு கேட்டதுக்கு இல்லை, ஆண்கள் வந்து பெண்களுக்கு பிரசவம் பார்க்கக்கூடாதுன்னு போயிடுறாரு. அடுத்து ஒரு 11 மணிக்கே ஒருத்தர் பாய் ஓடி வர்றாரு, அம்மா என்னுடைய மனைவிக்கு வந்து இது வந்து பிரசவம் வந்து குறை பிரசவமாக இருக்குது, அவரை என்னை காப்பாற்ற முடியுமா தெரியல, கொஞ்சம் வாங்கன்னு கேட்குறாரு. அவர்கிட்டையும் சொல்கிறாங்க, என்னுடைய அப்பா ஒரு மருத்துவர், நான் அனுப்பி வைக்கட்டுமானா இல்லை, ஆண்கள் பெண்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடாதுன்ட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த அம்மா ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கா வாசலில் உட்காந்துருக்காங்க. 2 புணம் போகுது. முதலாவது புணம் அந்த ஹிந்துவோடது. காலையில் தலைப்பிரசவத்துக்காக அழுத அந்த மனிதன் வந்து அழுதுகிட்டே போகிறாரு. 2வது பிரசவம் நடந்துச்சுல, அதில் அந்த தோல்வியை அந்த முஸ்லீம் பெண்மணி பெற்று இறந்து போய்விட்டார்கள். இதை பார்த்தோன்னே இந்த அம்மையாருக்கு மனசில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கிலாண்டில் போய் அவங்க படிக்கிறாங்க, டாக்டர் பட்டம் படிச்சுட்டு திரும்பி வந்து ஒரே 2 ஒரு பெட்டு போட்டு ஆரம்பித்ததான் இன்றைக்கி 2500 படுக்கைகளை கொண்ட வெள்ளூர் மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனையும். இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்கும்போது பெண்கள் வந்து படிக்கக்கூடாது, பெண்கள் வந்து ஆணோட ஒன்றா உட்காரக்கூடாது, பெண்கள் வந்து வேலைக்கு போகக்கூடாது, பெண்களுக்கு வந்து மருத்துவம் பார்க்குறதுக்கு ஆண்கள் வரக்கூடாது, இதெல்லாம் நினச்சி பார்த்தா இன்றைக்கி வேணால் கேலிக்குறியாக இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் பெண்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அதனால் பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது எல்லாம் சொல்லுவாங்க, பெண் குழந்தைய பார்த்தோன்னே பறந்தோடனே வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அந்த நெருப்பை அந்த பெண்களுடைய இதயத்தில் கட்டி கொடுங்கள். எந்த நிலையாக இருந்தாலும் சரிதான். ஒரு ஆண் ஒரு மோசமான நிலைமையை அந்த பெண்ணுக்கு அளித்தாலும் அவள் தைரியமாக அதை எதிர்கொண்டு அதை ஜெயிக்க வேண்டும். அதனால் பெண்கள் கல்வி என்பது இன்று உச்சத்தை தொட்டிருக்கிறது. எந்த விதமான எல்லைகளும் கிடையாது. வானத்தை தாண்டி, வானத்தையே எல்லை என்று சொல்லக்கூட முடியாது, அந்த மாதிரி பெண் கல்வி உயர்ந்திருக்கிறது. பாதுகாப்பு என்பது இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது. பெண்கள் இன்னும் தனியாக நடக்க முடியவில்லை. அதனால் பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு கிரண்பேடி இருக்காங்க, ஒரே ஒரு கிரண்பேடி தான் இருக்காங்க. அதற்கப்புறம் பெண்கள் வந்து தொடர்ச்சியாக அது மாதிரியான பணிகளில் சிறந்து விளங்கணும். எல்லா பெண்களும் படிப்பை உணர்ந்து படிக்கணும். பாதுகாப்பு என்பது நீங்களே உங்களுக்கு கொடுக்கின்ற பாதுகாப்பு. ஆண்கள் ஒருபோதும் பெண்களுடைய வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் தடையாக இருப்பதில்லை. பெண்கள் தங்களுடைய சக்தியை உணர்ந்தால் ஆண்களால் எந்த விதமான துயரங்களையும் துன்பங்களையும் பெண்களுக்கு கொடுக்க முடியாது. அவர்களுடைய அந்த கல்வியே அவர்களுக்கு பாதுகாப்பாக அமையும். நன்றி. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரங்கில் மாணவர் கல்வியும் பதற்ற நிலைகளும் என்னும் தலைப்பில் உரையாற்ற வருபவர் முனைவர் மு. பாலமுருகன் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். தான் பயின்ற அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியிலேயே விரிவுரையாளராக தனது கல்வி பணியை தொடங்கி 22 வருடங்களாக கல்வி பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஐயா அவர்கள் சைவநிலா, ஆன்மாவை தேடி, அரங்கன் காதலி அளித்த தமிழ், தமிழ் இலக்கிய வரலாறு,
கம்பன் கவியின் இன்பம் ஆகிய 5 புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். 16 தேசிய மற்றும் பன்னாட்டு கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு கட்டுரைகளை வழங்கியுள்ளார்கள். வாருங்கள், ஐயா அவர்களின் உரையினை கேட்டு மகிழலாம். அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்களை எல்லாம் இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் உங்களோடு சில நிகழ்வுகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜூன் ஜூலை மாதங்களில் ஒரு மிகப்பெரிய பதட்டம் எல்லோருக்கும் இருக்கும். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கும் என்று கூட நாம் சொல்லலாம். அது என்ன சிக்கல் என்றால், தன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிக்கலாகத்தான் அது திகழ்கிறது. நான் சொல்ல வருகிற கருத்து உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். நாம் இப்போதுதான் மெல்ல மெல்ல பெருந்தொற்று காலத்திலிருந்து விடுபட்டு வருகின்றோம். இது முழுமையாக விடுபட வேண்டும் என்றுதான் நம்முடைய ஆவல். இப்படிப்பட்ட காலத்தில் தான் நம்முடைய குழந்தைகள் பள்ளி படிப்பை முடித்து வெளிவருகிறார்கள். அதில் மகிழ்ச்சி தானே, இதில் என்ன சிக்கல் என்று நீங்கள் கேட்கலாம். இங்குதான் சிக்கல் உருவாகிறது. யாருக்கு உருவாகிறது என்றால் 3 பேருக்கு உருவாகிறது. ஒன்று ஆசிரியர், பெற்றோர், மாணவர். இந்த மூவரும் தான் மிக மிக மன உளைச்சலுக்கு உள்ளாகி விடுகிறார்கள் என்று நான் கருதுகின்றேன். நாம் செய்தித்தாள்களில் பார்க்கிறோம், இந்த நாளில் பள்ளி தேர்வுகள் வெளியிடப்படுகிறது என்று ஒரு அறிக்கை வருகிறது. என்றைக்கு அந்த அறிக்கை வெளிவருகிறதோ அன்றையிலிருந்து ஒரு விதமான படபடப்பு இந்த மூவரையும் பற்றி கொள்ளுகிறது. மாணவனுக்கு அந்த படபடப்பு வரலாம், ஆசிரியருக்கு ஏன் வருகிறது, பெற்றோருக்கு ஏன் வருகிறது? இப்படியான கேள்விகளை நீங்கள் எழுப்பினால் அதற்குள் ஏதோ ஒரு பதில் ஒளிந்திருக்கும். ஏன் இந்த பதிவை நான் இப்போது பதிவிடுகிறேன் என்றால், இது மிக மிக முக்கியமான தருணம். நாம் உடல் நலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு மனநலமும் முக்கியம். இந்த சமூகத்தில் நான் பார்க்கிற போது இந்த மூவருமே பதட்டமான நிலையில் இருப்பதை போல உணர்கிறேன். நான் ஒரு பள்ளிக்கு சென்றிருந்தேன். ஒரு ஆசிரியர் இங்கும் அங்கும் வேகமாக நடந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து நான் கேட்டேன், என்ன ஐயா இவ்வளவு பதட்டத்தோடு இருக்கிறீர்கள்? அவர் சொல்றார், இல்லை சார், இன்னைக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. கையில் அந்த பிரிண்ட் பேப்பர் இருக்கு. அதை வாங்கி பார்க்கிற போது நல்ல மதிப்பெண். அவருடைய பிள்ளை அல்ல, அவருடைய மாணவன் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறான். நான் உண்மையிலேயே வாழ்த்தினேன். இதற்கு ஏன் நீங்கள் பதட்டமாக இருக்கிறீர்கள்? இல்லை ஐயா, இந்த பையன் சென்டம் எடுப்பான்னு நினைச்சேன், 2 மார்க்கு மிஸ் ஆகிட்டு இருக்கு, அதான் வருத்தம். அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏதோ ஒரு மிகப்பெரிய பொருளை இழந்து விட்டதை போல உணர்கிறார். நாம் ஏதாவது ஒரு மிகப்பெரிய தொகை, ஒரு பணத்தை தொலைத்து விட்டால் எப்படி ஒரு விதமான தவிப்பில் இருப்போமோ அதை போல அந்த ஆசிரியர் இருக்கிறார். நான் அவரிடம் திரும்ப கேட்டேன், நல்ல மதிப்பெண் தானே, இதுக்கு போய்? இல்லை சார், உங்களுக்கு தெரியாது, அந்த மாணவன் 1 வருடமாக எவ்வளவு உழைத்தான் எனக்கு தெரியும், ஏனென்றால் நான் பாடம் எடுத்த ஆசிரியர். அவன் எப்படி வேதனைப்படுவான் என்று அவன் வேதனைப்படுவதையாக நினைத்து கொண்டு இந்த ஆசிரியர் வேதனைப்படுகிறார். ஆசிரியரை பார்க்கிற போது மகிழ்ச்சி. சரி, இன்னொரு புறம் ஒரு ஆசிரியர் வேதனையாகத்தான் இருக்கிறார். அவரை பார்த்து கேட்கிறேன், என்ன உங்கள் மாணவன் இப்படியா 100 மதிப்பெண்ணை தவற விட்டு விட்டானா என்று கேட்கிற போது, இல்லை ஐயா, அதற்கெல்லாம் நாங்கள் வருத்தப்படவில்லை. நான் எடுத்த பாடத்திலே 100% தேர்ச்சி அடைவார்கள் என்று எதிர்பார்த்தேன். அத்தனை மாணவர்களும் தேர்ச்சி அடைவார்கள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் சதவீதம் குறைந்து விட்டது என்று வருத்தப்படுறார். இது நல்ல சதவீதம் தானே, தேர்ச்சி தானே. இல்லையா, நான் 100% இத்தனை ஆண்டுகளாக தந்து கொண்டு வந்தேன், இந்த ஆண்டு தர முடியவில்லை. அது மட்டுமல்ல, உடனே என்ன சொல்லுவார்கள் என்றால், உங்களுடைய பிள்ளைகளால் தான் பள்ளியினுடைய ஒட்டுமொத்த சதவீதம் குறைந்து விட்டது என்று எல்லோரும் சொல்லுவார்கள். அப்படி சொல்வார்களா என்று மீண்டும் கேட்டேன். அப்படி சொல்லவில்லை என்றால் கூட அவர்களுடைய பார்வை அப்படித்தான் என்னை வதைக்கும். அதுதான் வருத்தப்படுகிறேன். மதிப்பெண் உச்சம் தொட்ட மாணவனுடைய ஆசிரியரும் வருத்தப்படுகிறார். மதிப்பெண் பற்றி எனக்கு கவலை இல்லை, எல்லோ மாணவர்களும் தேர்ச்சி அடைந்தால் போதும் என்று நினைக்கிற ஆசிரியரும் வருத்தப்படுகிறார். ஏனென்றால் இந்த ஆசிரியர்களை அவர்களுக்கு மேல் இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள், ஏன் இந்த ஆண்டு குறைந்து விட்டது,
தேர்ச்சி சதவீதம் குறைந்து விட்டது. ஒரு செயலில் ஈடுபட்டால் ஒன்று வெற்றி கிட்டும், இல்லை தோல்வி கிட்டும். அது தனிப்பட்ட ஒரு நபரினுடைய உழைப்பை சாரும். பொதுவான வேலையாக இருந்தால், கல்வி என்று வருகின்ற போது ஆசிரியர்கள் வழிகாட்ட முடியும். செயல்படுத்துவது யார் என்றால் மாணவர்கள். இந்த மாணவர்களை பாதுகாப்பது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. இந்த மூவர் கூட்டணியும் சேர்ந்தால்தான் வெற்றி பெறும். வெற்றி பெறுகின்ற போது வெற்றியை இந்த மூவரும் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் தோல்வி என்று வருகின்ற போது இந்த மூவருமே முதலில் அடுத்தவர்கள் மீது சுமத்துவதை விட தன் மீது சுமத்தி கொள்ளுகிறார்கள். மாணவன் என்ன நினைக்கிறான், நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும் என்று அவன். பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள், நம்ம பிள்ளைகள் மீது கொஞ்சம் அக்கறை காட்டியிருக்கணும். ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறார்கள், நம்ம மாணவர்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ட்ரெயின் பண்ணியிருக்கணும். இது இந்த மூவருக்குமான மன உளைச்சலில் ஏற்படுகிறது. அடுத்தது வந்தால் இந்த பெற்றோர்களுக்கான மன உளைச்சல் என்ன என்றால், பொதுவாக எல்லா பெற்றோர்களுமே தன்னுடைய பிள்ளைகளை உயர்வான இடத்தில் சேர்த்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அது இயல்புதான், அதில் எந்த விதமான குற்றமும் இல்லை. ஏனென்றால் வள்ளுவனே சொல்லுகிறான் அல்லவா, அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை தந்தைக்கு உண்டு. தந்தைக்கு என்று சொல்வதை காட்டிலும் பெற்றோர்களுக்கு உண்டு. ஆகவே இந்த பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள், தேர்வு எழுதி முடித்த பிறகு தன்னுடைய பிள்ளையை எந்த கல்லூரியில் சேர்க்கலாம் என்று அவர்களுக்கு தெரிந்த நண்பர்களிடம் எல்லோரும் விசாரிக்கிறார்கள். தன்னுடைய மகனுக்கு அங்கே சீட் கிடைக்குமா, எவ்வளவு மதிப்பெண் எடுக்கணும் என்று ஒரு பரபரப்பு அவர்களை தொற்றிக் கொள்ளுகிறது. பல பேர் பலவிதமான ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். இந்த இடத்தில் படித்தால் நிச்சயம் அவனுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், இந்த இடத்தில் படித்தால் அவனாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிற போது உயர்ந்ததைத்தான் பெற்றோர்களுடைய மனம் நாடும். அதற்காகவே தேர்வு மதிப்பெண்ணை நோக்கி காத்திருப்பார்கள். அப்போது அவர்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டு விடுகிறது. ஒருவேளை மதிப்பெண் அதிகமாக எடுத்திருந்தால் மகிழ்ச்சி, மதிப்பெண் தன்னுடைய மகனோ மகளோ எடுக்கவில்லை என்றால் ஒரு பதட்டம் வந்து விடுகிறது. தன்னுடைய பதட்டத்தை வெளிக்காட்டிக் கொள்ளவும் முடியாது. அதே நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டும். அடுத்தது சுற்றி இருக்கிற உறவுகள், நண்பர்கள் எல்லாம் உன்னுடைய பிள்ளை பெண் என்ன மதிப்பெண் எடுத்திருக்கிறாள் என்று கேட்கின்ற போது ஏதோ அவர்கள் அந்த மதிப்பெண்ணை சொல்வதற்கு கூட குற்ற உணர்ச்சி உள்ளவர்களைப் போல தவிக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று நான் நினைக்கிறேன் என்றால், ஏதோ உலகம் ஒரே ஒரு புள்ளியில் தான் இருக்கிறது, அங்கு சென்றால்தான் இயங்க முடியும் என்று அவர்களாக தீர்மானித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த படிப்பை படித்தால்தான் அவன் வாழ்வு சிறப்பாக இருக்கும், இந்த கல்லூரியில் சேர்ந்தால்தான் அவன் வெற்றி பெறுவான், இல்லை என்றால் அவனால் இந்த வாழ்வை வெல்ல முடியாது, நகர்த்த முடியாது என்றெல்லாம் இவர்களாக நினைத்து கொள்ளுகிறார்கள். அடுத்து இந்த மாணவர் சமூகம் இருக்கிறது. ஒன்று, அவர்கள் விரும்பியதை பெற்றோர்களிடம் சொல்லி அந்த படிப்பை படிப்பது. ஆனால் இன்றைய இளைய சமூகம் அத்தகைய அறிவை பெற்றிருக்கிறதா என்று ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு 10 மாணவர்களை அழைத்து விசாரித்தால் உன்னுடைய குறிக்கோள் என்ன என்று கேட்டால் எத்தனை பேர் சுயமாக பதில் தருகிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சிலர் தன்னுடைய தந்தையின் ஆசையை நான் நிறைவேற்றுவேன், என்னுடைய குடும்ப உறுப்பினர் ஒட்டுமொத்த ஆசையே இதுதான், அதற்காக நான் இதை படிக்கிறேன். சிலர் தங்களுடைய ஆசைகளை பிள்ளைகளின் மீது சுமத்தி விடுகிறார்கள். என்னால் அப்போது படிக்க முடியவில்லை, வசதி இல்லை, இப்போது எனக்கு வசதி இருக்கிறது, ஆகவே என்னுடைய ஆசையை நீ நிறைவேற்று என்று பெற்றோர்களும் பிள்ளைகள் மீது சுமத்தி விடுகிறார்கள். சில பிள்ளைகள் அன்புக்கு கட்டுப்பட்டு தனக்கு அந்த பாடம் விருப்பமா, தன்னால் அந்த பாடத்தை படித்து வெல்ல முடியுமா என்றெல்லாம் கூட சிந்திக்காமல் அன்புக்காக அந்த பாடத்தை எடுத்து விடுகிறார்கள். இது ஒரு இக்கட்டான நிலை. கல்வி மிக மிக முக்கியம், அது இல்லை என்று யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்த கல்வியை மட்டும்தான், இந்த கல்லூரியில் மட்டும்தான் படித்தால்தான் வாழ்வில் ஒருவன் வெற்றி பெற முடியும் என்றால், நீங்கள் எந்த கல்லூரியை வேண்டுமானாலும் எந்த படிப்பை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் படித்த அத்தனை பேரும் வெற்றி பெற்றிருக்கிறார்களா என்றால் நிச்சயம் உங்களுக்கு பதில் கிடைக்கும்.
உலகத்தின் உயர்ந்த கல்லூரி இதுதான், இங்கு படித்தவர்கள் அத்தனை பேரும் உயர்ந்திருக்கிறார்களா என்றால் ஒரு கேள்வியோடு நீங்கள் பதில் தேடத் துவங்கினால் உங்களுக்கு விடை கிடைத்துவிடும். அப்போது இந்த மாயை உடைந்துவிடும். தெளிவு பெற்றால், பதட்டம் இல்லாமல் ஒரு வேலையை செய்தால், திட்டமிட்டு செய்தால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அவர்கள் என்ன சொல்லுவார்களோ, என்ன கேட்பார்களோ என்றெல்லாம் பதட்டப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்யாதீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும், உண்மைதான். எவ்வளவு நேரம் தட்டுவது என்ற கேள்வியும் நமக்கு உடனே எழுந்துவிடும். ஒரே இடத்தில் ஒரே இலக்கை நோக்கியே இன்றைய காலத்தில் நம்மால் பயணிக்க முடியுமா? நீங்கள் ஒரே இலக்கோடு பயணிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிறவன் அதே இலக்கோடு வருகிற போது அவனுடைய பார்வை உலகத்தை சுற்றி இருக்கிறது. அதை காட்டிலும் உயர்ந்த இலக்குகள் பக்கத்தில் இருக்கிற போது அந்த இலக்கை நோக்கி அவன் பயணித்து விடுகிறான், விரைவாக வெற்றியும் பெற்று விடுவான். நாம் ஒரே இலக்கை அடைய வேண்டும் என்று காத்து கொண்டே இருந்து வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது, காலத்தை கடத்தி விடக்கூடாது. நான் இந்த ஆண்டு கிடைக்கவில்லை, அடுத்த ஆண்டும் தாமதித்து இதையே தான் படிப்பேன் என்றால் காலத்தை நாம் வீணடிக்கிறோம் என்று பொருள். ஆகவே இந்த மூவரும் சேர்ந்து சிந்தித்து செயல்பட்டால் எதிர்கால இளைஞர்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். சிந்தியுங்கள், திட்டமிட்டு செயல்படுங்கள், வெற்றி பெறுங்கள். நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.